श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। गोविन्दनामसङ्कीर्तनं। हरि ओं तत्सत्। यक्षप्रश्नं 85வது கேள்வி. க்ஷமா ச கா பரா ப்ரோக்தா எண்பத்தேழாவது ஸ்லோகம் பார்த்த தெரியும். क्षमा द्वन्द्वसहिष्णुस्त्वम् இந்த 85வது கேள்வியில் கடந்த சத்சங்கத்தில் அதை விட பார்த்து முடிச்சிருக்கோம். அதில் இன்னும் ஒரு 2 விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த 83வது கேள்வியிலிருந்து சாதகர்களுக்கு முமுட்சுகர்களுக்கு வேதாந்த சிரவணம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம அதை அங்கே மார்க் பண்ணி வச்சுக்கணும். தொடர்ந்து சில கேள்விகளெல்லாம் ஆத்தியாத்மிக வளர்ச்சிக்கு ஒரு மனுஷன் என்னென்ன அனுசரிக்கணும், எது இருந்தால் அவன் சாத்விக மனுஷனாக இருப்பான், எது இருக்கிறதுனால அவன் சத்தியத்தினை உணரத்துக்கு தகுதி பெற்றிருப்பான், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வருதுனால நமக்கு நிறைய ஃபெமிலியராகவே இருக்கும். ஏன்னா பகவத்கீதையில் இதெல்லாமே பகவான் ஒன்றா தனித்தனியாக அங்கங்கெல்லாம் பேசியிருக்காரு. அப்போது இந்த 85வது கேள்வியில் க்ஷமா அப்படின்னா எது, க்ஷமாக்கு உள்ள எது இல்லை பெருசாக சிறந்ததாக சொல்லப்படுறே. பேஷன்ஸ், க்ஷமான்னு சொன்னால் பொறுத்துக்கிறது, தாங்கிக்கிறது, ஏற்றுக்கிறது, சகிக்கிறது. அதிலும் பலதெல்லாம் சொல்லலாம். இங்கே கேள்வி என்னன்னா எது அந்த சிறந்தது, அதில் க்ஷமாக்குள்ளே எது சிறந்தது அப்படின்னு யாராவது கோச்சிக்கிட்டால் நானும் உடனே கோச்சிக்கூடாது. அதை நான் பொறுத்துக்கிட்டேன். யாரோ என்னை பற்றி ஒரு சின்ன தப்பு சொன்னால் கூட உடனே நான் அதுக்கு ரியாக்ட் ஆகக்கூடாது. யாரோ என்னை பற்றி பொறாமைப்படுறாருன்னு நானும் உடனே அவனை பற்றி இதெல்லாம் கூட ரியாக்ட் ஆகாமல் நான் அது செய்யாமல் இருக்கிறது சகிக்கிறது தான். நான் ஏற்றுக்கிறேன். நான் அதுக்கு ரிவோல்ட் ஆகிறது இல்லை, ரியாக்ட் ஆகிறது இல்லை அப்படின்னு நிறைய லிஸ்ட்டு சொல்லலாம். ஆனால் இங்கே கேள்வியில் அவுட் ஆஃப் ஆல் திஸ் இத்தனை விஷயங்கள் மனுஷனை சுற்றி நடக்கிறது இல்லையா, அது எல்லாத்திலும் எது இவனும் நிஜமாக சகிச்சுக்கணும், ஏற்றுக்கணும், பொறுத்துக்கிறது, அதுக்கு திதிக்ஷா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுதான் கேள்வி. அப்போது பதில் என்ன கொடுத்தார் தர்மபுத்திரன்னா, துவந்துவங்களை சகிக்கிறது தான். ஏன்னா துவந்துவங்கள்னு சொன்னாவே எல்லாம் அதுக்கு அடிப்படையாக வந்துடும். பார்த்தீங்களா? அதனால் கரெக்டான பதில் துவந்துவங்கள்னாவே
அவங்க யாரோ கோச்சிக்கிட்டாங்க, நானும் திரும்பி ரியாக்ட் ஆகிறேன். இல்லை நான் ஏதோ சொல்கிறேன், அப்படி பண்ணுறேன். எல்லாமே ஆப்போசிட்ஸ், ரெட்டைகள் தான். இந்த உலகம் மொத்தம் நம்ம இன்டராக்ஷன்ஸ் எல்லாமே கூட பிரகிருதியோடு இங்கே ஒரு மனிதனுக்கு நடுவில் இயற்கை கூட நம்ம பண்ணும்போதும் இந்த உடம்பு இயற்கைக்கு சேர்ந்தது தான். சுற்றி இயற்கை தான் இருக்கு. அங்கே மாற்றம் வரும்போது இங்கே ஒரு ரியாக்ஷன் வரும். உடம்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு பார்க்கும். ஆனால் புலங்கள் அதை கிரகிச்சு மனசு சொல்லும் போதும் அந்த மாதிரி துவந்தங்கள். ஸோ துவந்த சகிஷ்ணுத்துவம் தான் நிஜமான க்ஷமா. ஒருத்தர் தப்பு பண்ணார் ஏதாவதுன்னா, குழந்தோ யாராவது க்ஷமிக்கணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதே தான். க்ஷமிக்கணும்னா நான் எனக்கு பொறுத்துக்கக்கூடிய ஏற்றுக்கக்கூடிய தன்மை இருந்தால் நான் க்ஷமிப்பேன். அதனால துவந்தங்களை சகிக்கிறது. அதனால் துவந்த்வாதீதோ விமத்சரக அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லுவார் கீதையில். அதெல்லாம் பேசியிருக்கோம். அதில் விதுர நீதி மகாபாரதத்தில் ரொம்ப பிரசித்தமானது. அங்கே விவேக சூடாமணிலோ சங்கரர் என்ன சொன்னார் అనేది தான் நான் போன வாரம் கிளாஸில் உங்களுக்கு இந்த விஷயம் அடிப்படையாக பேசியிருக்கேன். ஸோ விதுர நீதி அங்கே சொல்லும் போது மகாபாரதத்தில் க்ஷமா வீரியஸ்ய பூஷணம். வீரனுக்கு க்ஷமா இருக்கிறது அவனுக்கு ஒரு ஆபரணம் போல், பூஷணம். ஆனால் பலகீனமாக இருக்கிறவனுக்கு கூட அது ஒரு வேல்யூ தான். நான் என்னையோ பலகீனமாக இருக்கேன், இப்போ நான் விட்டி தான் கொடுக்கணும், நான் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும், ஏற்றுக்கிட்டு தான் இருக்கணும், ஏன்னா எனக்கு கெப்பாசிட்டி இல்லை. அப்படி எடுத்தால் கூட உனக்கு அது ஒரு வேல்யூ உனக்கிட்ட இருக்கிற போலுதான். ஸோ வீரனாக இருக்கிறவனுக்கு அது பூஷணமாக இருக்கா. ஒருவேளை பலகீனனாக இருக்கிறவனுக்கு கூட அவன் அனுசரிக்கிறதுனால அவனுக்கு ஒன்றும் போகிறது இல்லை. இனியோ இவனுக்கு ரியாக்ட் ஆகி படி வாங்குற இந்த கெப்பாசிட்டியும் இல்லை. ஆனால் அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, இப்படியெல்லாம் ஒருத்தனுக்கேமோ அது தோஷமாக சொல்லி லோகத்தில் பேசுவாங்க. ஏக க்ஷமாவதாம் தோஷ த்விதீயோ நோபலப்யதே எதேனம் க்ஷமையா யுக்தம் அசக்தம் மன்யதே ஜன. அவனுக்கு சக்தி இல்லை, அதனால தான் விட்டு போகிறான், லாய்க்கில்லை அவனை அப்படின்னு லோகத்தில் பேசுவா. அப்படி தவறுன்றார் விதுரர். அவன் பலகீனந்தா, அவனுக்கு ஏழந்தா, அவனுக்கு சக்தி இல்லை, அதனால் போகிறாருன்னு மட்டும் நினச்சா அது அப்படி. அசలు இந்த பொறுத்துக்கிறது, டாலரேட் பண்ணுறதுனது ஒரு நல்ல குணம் அது. ஸோ அப்படி சொல்லி அங்கே இந்த விஷயத்தினை தெரிவிக்கிறார். ஒருத்தனுக்கு அந்த க்ஷமா இருந்துச்சுன்னா உலகம் மொத்தம் அவனுக்கு சரண்டர் ஆகும். அப்போது இந்த க்ஷமானே எதுன்னு டாலரன்ஸ், சிம்பிள் இங்கிலீஷில் சொல்லணும். அது இருந்தால் எது சாதிக்க முடியாது அப்படின்றாரு. ஒருவேளை ஒரு கெட்டவன் நமக்கு எவ்வளவோ நமக்கு கெடுதல் செய்யணும்னு நினச்சா கூட எனக்கிட்ட க்ஷமானே அவனை க்ஷமிக்கிறதுன்னு இல்லை. நான் டாலரேட் பண்ணிக்கூடிய வெப்பன், ஆயுதம் எனக்கிட்ட இருக்கும்போதோ அவனு தோற்று போன போலுதான். விதுரர் சொன்ன ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் சொல்லிகிட்டு இருக்கேன் நான். இன்னொரு உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, மணல் பூமி, மணல் இருக்கிற இடத்துல பூமி, அங்கே நாங்கள் ஒரு புல்லு இல்லை, ஒரு பேப்பர் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே நெருப்பு விழுந்துச்சு, அக்னி நானே போட்ட விழுந்துச்சு. என்னாகும்? அக்னி ஏதாவது பண்ண முடியுமா? மணல் மேலே போடுங்கோ, கொஞ்சம் நேரத்தில் அப்படி புஷங்கின போயிடும். புல்லில்லாத இடத்துல அக்னி பட்டால் என்னதான் பண்ண முடியும்? அதேபோல் இவனுக்கிட்ட ரியாக்ட் ஆகிற புத்தி இல்லை, டாலரன்ஸ் இருக்கு.
இவனை கிட்ட யாரோ என்னமோ திட்டுக்கிட்டோம், சொல்லிக்கிட்டோம், பேசிக்கிட்டோம், தப்பாக பேசிக்கிட்டோம், பாராட்டு பேசணும். அதுதானே யோகி. என்ன அப்போது ஸ்திதப்பிரஜ்ஞன்னா துவந்த்வாதீதோ விமத்சரஹா ராகத்வேஷ வியுக்தைஸ்து. இப்படி விதுரநீதியில் அழகான விஷயங்கள் நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பகவான் கூட கீதையில் இந்த விஷயம் எப்படி சொல்கிறாருன்னா, மாத்ரா ஸ்பரிஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமாபாயினோ நித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. திதிக்ஷ்வ ஏ பாரதா, இந்த லோகத்தில் இந்த துவந்துவங்கள் இது எல்லாமே கூட அந்தந்த இந்திரியங்களுக்கு அந்தந்த விஷயங்களுக்கு கூட சம்பந்தம் தொடர்பு ஏற்படும் போது அங்கே எல்லாமே இந்த சீதம் உஷ்ணம், ஓகே, சுகம் துக்கம், லாபம் நஷ்டம், ஜெயம் அபஜயம், இட்ஸ் த பவுண்ட் டு கம். அது இருந்துகிட்டே இருக்கும். அது அப்படியே சாஸ்வதமாக இருக்குமா? இன்றைக்கி பாராட்டிட்டாங்க, நாளைக்கு திட்டுவாங்க. இன்றைக்கி திட்டினவங்களே நாளைக்கு பாராட்டுவாங்க. இன்றைக்கி நிறைய இருக்குன்னா அடுத்த நாள் பார்த்தா கம்ப்ளீட்லி கோவிந்தா. பணமாவது ஆளே கோவிந்தன். பேரு புகழன்னா அப்படி தலைகீழாயிடும். ஆகம அபாயினக வரும் போகும். அதனால் என்ன பண்ணணும்? திதிக்ஷஸ்வ. அது அவ்வளோதான் ஸ்வபாவம். உலகத்துடைய நீயத்தை அப்படிதான். நீ தூரமாக இருந்துக்கோ, அதில் மனசுன்னு போட்டு துக்கப்படாது, கஷ்டப்படாது, நீ ஆத்மானு ஞாபகம் வச்சுக்கோன்னு அர்த்தம். தான் ஆத்மானு தெரிஞ்சுக்கினவனுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் கிடையாது. சரி, இதெல்லாம் அந்த 85வது கேள்வி விஷயம். அடுத்தது 86. காச்ச ஹ்ரீஹி பரிகீர்த்திதா ஹ்ரீஹி அகாரிய நிவர்த்தனம். என்ன கேட்குறாருன்னா, இப்போ தேட வேண்டாம், காணணுன்னா காணும், அவ்வளோதான். அதெல்லாம் முன்னாடியே ரெட் லைன், அண்டர்லைன், மார்க்கிங், வந்த உடனே எடுத்து வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணணும். என்ன கேள்வி ஒன்று இருக்கு, படித்தோம், போன வாட்டி ஸ்லோகமே படித்தோம், தேட வேண்டாம். இப்போது காச்ச ஹ்ரீஹி வெக்கப்படுறது అనేది நமக்கு தெரியும். வெக்கப்படுறது ஹ்ரீஹி, ஹ்ரீன்னா வெக்கப்படுறது. எது நால மனுஷன் வெக்கப்படணும் அப்படின்னு கேள்வி. இங்கிலீஷில் சொல்லணும், வாட் இஸ் த மாடெஸ்டி? நான் ஸ்திரீக்கு தான் அந்த வெக்கப்படுற குணம் இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. பொதுவாக இங்கே பதில் என்ன கொடுத்தருமா? அகாரிய நிவர்த்தனம். செய்யக்கூடாதது செஞ்ச வெக்கப்படணும். அகாரியம். அதனால இல்லை, அகாரிய நிவர்த்தனம்னா எது நம்ம வெக்கப்படுறதுனால ஐயோ இது செய்யக்கூடாது நான் அப்படின்னு நமக்கு உள்ள ஒரு ஃபீலிங்கு கொண்டு வந்து, அதனால் அந்த தவறு அதர்மமான தப்பானது செய்யாமல் நம்மளை தடுத்துறது. பார்த்தீங்களா? அதுதான் நிவர்த்தனம்ன்றார். அகாரியம் செய்யாமல் நம்மளை தடுத்துறதோ, அதுக்கு நீ உள்ள ஒரு ஃபீலிங் வருது பாருங்க, அதுக்கு பண்ணதுக்கு அப்புறம் வைக்கப்படுறது இல்லை, பண்ணுறது முன்னாடியே ஒன்று தடுத்தோம், அது இருந்துச்சுன்னா உள்ள, அதுக்கு பேர் மாடெஸ்டி. எப்படி நான் பண்ணுவேன்? நான் படித்தவன் இல்லையோ, ரோடு மேலே அப்படியே துப்புலாமா? எல்லாம் கண்டு விடுறது எல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு ரோடு மேலே அப்படியே போடலாமா? அதையும் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அப்படியே போட்டுடலாமா? நான் இப்போ கூட ரோடு மேலே வரும்போது அப்பப்போ பார்ப்பேன், நல்ல காஸ்ட்லியஸ்ட் காரு, அது உள்ள குழந்தை இருக்கா யார் இருக்கான்னா கூட, அது பேப்பர் டம்ளர் ஆகட்டும் ஏதாவது ஆகட்டும், எப்படி நீ ரோடு மேலே அப்படி வீசி போடுவேன்?
உள்ளே இருக்கிற பெரியவர்களுக்கு புத்தி இருக்கா, இல்லை பெரியவர்களே பண்ணாங்களா தெரியாது, போடுவாங்க அப்பப்போ. அப்போ அது சென்ஸ் இல்லாமல் தானே நீ ஐயோ இப்படி பண்ணலாமா நானும் అని வெக்கப்படுற பாரு. அந்த ஃபீலிங்குக்கு நீ ஒன்று தவறு செய்யாமல் செய்கிறது பாரு, அதுதான் நிஜமான ஹ்ரீ. இப்போ இது நீங்கள் அப்ளை பண்ணுங்க எல்லாத்துக்கும். மனுஷனாக நான் என்ன பண்ணணும், பர்த்தையாக நான் என்ன பண்ணணும், பாரியாக நான் என்ன பண்ணணும், டீச்சரை நான் என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்டை நான் என்ன பண்ணணும், ஒரு குடிமகனாக தேசத்தில் நாட்டில் நான் என்ன பண்ணணும், இல்லை ஒரு பாட்டி தாத்தாவாக இருந்த வீட்டில் நான் என்ன பண்ணணும், என்ன எல்லாரும் கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லணுமா? ஏன் எப்போ பார்த்தா பாட்டி இப்படி தான் பேசுவாங்க, எப்படி தாத்தா இப்படி தான், அதனால் இப்படி இருக்கணும்னா ஏதோ ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒன்று குறை சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னு நம்ம அப்படியே பேர் வாங்கணும். நம்ம ஸ்டேட்டஸ் தகுந்த போல் அவள் எல்லாருக்கும் ஸ்டேட்டஸ் இருக்குன்னு இது சொன்னா இல்லையா, வாட்ஸ்அப் அது கூட இங்கே ஸ்டேட்டஸ் பாரு. ரோட்டு மேலே நடந்து போகும்போது நான் அங்கே ஒரு குடிமகன், ஐ மீன் சிட்டிசன், அப்போது எப்படி போகணும், நேற்றுக்கு ஒரு எல்லாம் யூ டர்ன் வச்சாங்களே, ஒரு இடத்துல அசல ஆப்போசிட் சைடு இந்த பக்கம் ஏதோ வாங்கிறது போனால் ஸ்கூட்டர் மேலே அந்த அம்மா, அதுக்கப்புறம் அப்படி உடனே இப்படி போய் ஜாயின் பண்ணவனே, அங்கே அப்படி ஆக்சுவலி இப்படி வரவங்களுக்கு போகணும், இல்லை திரும்ப வரவங்களுக்கு திரும்பணும், நீ அங்கே நின்று இப்படி இங்கே குறுக்கு நின்று இப்படி போகணுவனே, கொஞ்சம் 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 அப்படி போய் போகலாமா வேண்டாமா அப்படி சொல்லிவிட்டு நம்ம காரு கொஞ்சம் சடன் பிரேக் போட்ட உடனே பின்னாடி ஒருத்தர் டக்குன்னு இடிச்சிட்டான். அந்த இடம் காமிக்கிறேன் இன்னைக்கு, வரும்போது சொன்ன பயந்தான் சொல்ல, நம்ம நல்லதுக்கு தான் சடன் பிரேக் போட்டோம். அங்கே அந்த சமயத்தில் அப்படியெல்லாம் போலீஸ் இருக்க மாட்டான், இப்போ யாரும் எங்கே இருக்கிறது இல்லை, அவன் பணம் கலெக்ட் பண்ணுற இடத்துல மட்டும் இந்த புக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறான். அவங்களுக்கு ஜாலியாக இருக்குது இந்த யூ டர்ன் எல்லாம் வச்சதுனால. இப்போ யூடியூப்பில் இது கேட்டு என்னை பிடிச்சிக்குவாங்க, என்ன இப்படியெல்லாம் பேசுகிற, என்ன நம்பிக்கை என்னன்னு அவங்க யாரும் இது கேட்க மாட்டாங்க. அப்போது தவறு செஞ்சு வைக்கப்படுறதில்லை, தவறு செய்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு ஃபீலிங் உள்ளே இருந்துச்சுன்னா எஸ் நான் பண்ணக்கூடாது. என்னை குடும்பத்துக்காக, என்னுடைய அப்பா அம்மாவுடைய பெருமைக்காக சொல்கிறேன். ஒரு குழந்தை ஏதாவது தப்பானது, சிகரெட்டு பிடிக்கணும், இப்படி ஏதோ எங்கே போனால் சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கான், ஆனால் சின்ன வயசுலேருந்து ரொம்ப நல்லா தான் வாழ்ந்தா, எப்படியெல்லாம் இருந்தால் ஸ்கூலு ஹை ஸ்கூல் எல்லாம் அம்மா அப்பா கிட்ட இருக்கும்போது இப்போ அங்கே போனவன் அப்போ அவனை பண்ணக்கூடாது. அது அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க, பாதப்படுவாங்க, கவலைப்படுவாங்க. அப்படி ஒரு ஃபீலிங். இப்படி அவங்கவங்க நிலையில் அவங்கவங்க என்ன பண்ணணும். வாட்ச்மேனாக இருந்துட்டு அவனை தூங்கலாமா? ஐயோ எனக்கு எப்படி தூக்கம் வரக்கூடாது, இல்லை நான் வாட்ச்மேன் இல்லையா, அனி ஃபீல் பண்ணி வெக்கப்பட்டு எழுந்திரிச்சு நின்றுக்கணும். உட்கார்ந்தா தூக்கம் வரும், செல்ஃபோன் பார்த்துட்டு இருந்தால் தூக்கம் வரும். அவனுக்கு டைம் பாஸ் எப்படி பண்ணுறது தெரியல. அதான் அவங்க கஷ்டம் இருக்கும், ஆனால் அனுசரிக்கணும். இப்படி அதார்மிகமான தப்பான தவறான காரியங்கள் செய்யக்கூடாது. அது செய்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு உள்ள அந்த ஒரு வெட்கப்பட்டு இது நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளே அது செய்யாமல் தவிர்த்துட்டா நமக்குள்ள அந்த ஹ்ரீஹி மாடஸ்டி நமக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அதிலோ நித்திய கர்மங்கள் என்னென்ன செய்யணும், நானும் நிஷித்த எது செய்யக்கூடாது அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சாஸ்திரம் என்னென்னமோ அதெல்லாம் வைதிக கர்மங்கள் அதெல்லாம் விட்டுடுங்க. ஒரு வீட்டில் ஸ்திரீ கிருஹிணியாக இருந்தால் ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தால் கூட காலையில் சாயங்காலம் வீட்டில் விளக்கேற்றணும் అనేది ஒரு சின்ன
இதுதானே அதானே சொல்லி கொடுத்தாங்க நமக்கும். விளக்கு ஏற்றணும், இவ்வளோதான். சப்போஸ் அந்த சமயத்தில் ஏதோ நல்ல டிவியில் போயிட்டுருக்கு, சண்டேன்னு வச்சுக்கோங்க, அது போயிட்டே இருக்கிறது என்ன இல்லை. அந்த டைமில் யாரோ வந்து அரட்டை அடிச்சுட்டு நம்ம கூட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கூட டைம் ஆயிடுச்சு, உட்காருங்க, நான் விளக்கு ஏற்றிட்டு வரேன்னு சொல்லி தானே போகணும். அப்படி ஸோ இதெல்லாம் நித்திய நைமித்திகம் வந்து சின்ன சின்னது தான், அதெல்லாம் பண்ணணும். இப்படி அந்த கேள்விக்கு அழகாக பதில் கொடுத்தார். இதெல்லாம் பகவத்கீதையில் தெய்வீ சம்பத்தி எல்லாம் சொல்லும்போது இன்னும் நிறைய வரும். அதை ரிகலெக்ட் பண்ணிக்கிட்டா எக்ஸாக்ட்லி அச்சாப்பலம் இந்த சபல புத்தி இல்லாமல் இருக்கிறது, ஹிரி அந்த வெக்கப்படுறது, ஏதாவது இப்படி தப்பு செய்கிறது, அதெல்லாம் அப்படி இருக்கணும்னே கிருஷ்ணர் அங்கே சொல்கிறார். அடுத்ததே 87வது கேள்வியிலேருந்து 90வது கேள்வி வரைக்கும் அடுத்த ஸ்லோகத்தில் வருது. இந்த ஸ்லோகம் ஏதாவது வித்தியாசம் இருந்தால் நீங்கள் அன்றைக்கே மார்க் பண்ணி நான் சொல்கிற நம்பர் நீ ஃபாலோ பண்ணுறதா வச்சுக்கணும். நான் பாட்டுக்கு இல்லை, நான் படிச்சுடுறேன், பெட்டர். கிம் ஞானம் புரோச்சதே ராஜன் கஹ ஷமஷ பிரகீர்த்திதஹ தயாச்சகா பரா புரோக்தா கிம் சார்ஜவமுதாஹிருதம். இது யக்ஷ உவாச்ச யுதிஷ்டிர உவாச்ச ஞானம் தத்வார்த்த சம்போதஹ ஷமச்சித்த பிரசாந்ததா தயா சர்வசுகைஷித்வ சித்தமார்ஜவம் சமச்சித்ததா. சரி, ஒன்று பார்க்கும்போது நீங்கள் படித்த போல் ஆகிடும். ஐ திங்க் பெட்டர் ஒன்று கூட சொல்லுறேன். 87வது கேள்வி, கிம் ஞானம் புரோச்சதே ராஜன் ஞானம் தத்வார்த்த சம்போதஹ. இப்படி பிரித்து சின்னதாக சொல்கிறதுக்கு அங்கே பார்க்க வேண்டியதில்லை, சொல்லலாம். வேணும்னா 2ஆக பிரித்து கூட சொல்லுவேன், அது பெட்டர். இந்த கேள்வி என்னன்னா, ஹே ராஜன், யக்ஷர் கேட்குறாரு, தர்மபுத்திரனே, எது ஞானம்னு சொல்லப்படும்? பாருங்க, எது ஞானம்னு சொல்லப்படும்? சதாச்சாரத்தில் இப்போதான் தெலுங்கில் பேசும்போது எனக்கு இதெல்லாம் ரிகலெக்ட் ஆகிடும். நீங்கள் கேட்டு முடிச்சிட்டிங்க. சதாச்சார புஸ்தகத்தில் சங்கராச்சாரியர் ஞான விஜானம் அనే பதங்களுக்கு விவரணை கொடுத்தது போல் வேறு எந்த இடத்துல எந்த பாஷ்யத்தில் எங்கேயுமே கொடுக்கல. 5 வகையான ஸ்லோகங்கள் வேறு வார்த்தைகள் சொல்லி இது ஞானம் இது விஜானம்னு சொல்கிறது. ஸோ ஞானம்னா லௌகிக ஞானம் நிறைய இருக்கு. அதனால பராவித்யா அபராவித்யா 2 ஞானம் அஸ்தி అని முண்டகோபனிஷத்து 2 இருக்கு. மெட்டீரியல் நாலேஜ் இருக்குது அண்ட் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருக்குது. ஸோ இங்கே அப்படியெல்லாம் 2 அசல் ஞானம்னு எது சிறந்தது, எதுன்னு நிஜமாக ஞானம்னு சொல்லலாம்? வாட் இஸ் த நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, ஏ ராஜா சொல்லு. இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் கொஷன். நம்மளுக்கு வேதாந்தம் சிரவணம் செய்கிறதுனால அதுக்கு ஞானம் தத்வார்த்த சம்போதா. தத்வார்த்தம் பாரமார்த்தம் ஆத்ம ஞானம், பரமாத்மக விஷய ஞானம் உண்மையான ஞானம். பரமாத்மான்னு சொன்னாலும் ஆத்மான்னு சொன்னாலும் 2 ஒன்று தான். முதல் படியில் வெஷ்டியாக நான் என்னை பற்றி நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சமஷ்டி கூட அதையும் புரிஞ்சுக்கணும். இது 2 சொல்கிறதுக்கு தான் தத்துவமசி மகா வாக்கியம். 2 எதுக்கு யூஸ் பண்ணார்? ஞானம்னு. யாருக்கு ஞானம் வரணும்?
யாருக்கு ஞானம் வேணும்? எனக்கு. ஓ, நீ யாரோ தெரியுமா? நீயும் ஞானம்தான், அதையும் ஞானம்தான். ஓ, நானும் அது ரெண்டு இருக்க, ரெண்டு இல்லை, அது நீ ஒன்று தான். நீ ಜ್ಞಾನಸ್ವರೂಪಂದ ಅದೇ ಜ್ಞಾನಸ್ವರೂಪಮನ್ನ ಸರ್ವಂ ಜ್ಞಾನಸ್ವರೂಪಂದ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அதனால கரெக்டான பதில் கொடுக்குறாரு. The awareness about the supreme self is the right real knowledge. இந்த நம்ம பஞ்சதசிலோ இதே தான் அடிப்படையாக பின்னாடி வச்சுட்டு தான் மிச்சம் எல்லாத்தையும் நெகேட் பண்ணிக்கிட்டு நேற்றுக்கு கூட இது வந்துச்சு இல்லை, அன்ருத்தம் சத்தியம். அன்ருத்தம் பற்றி கதை சொன்னான நாரதி ஆகிட்டார். அன்ருத்தம் பற்றி மாயனை பற்றி தெரிஞ்சுக்கணும்ன்றான். மாயனை பற்றி ரிசர்ச் பண்ணணும். ஓ அப்படியா, பண்ணு. என்ன சொன்னோம்? இல்லாததை பற்றி எப்படியப்போ ரிசர்ச் பண்ணுவேன்? இல்லாத காணல் இருக்குது, ப்ராஜெக்ட் போட்டு ஒரு பெரிய திட்டம் போட்டு அதுக்கெல்லாம் ஃபண்டு அலாட் பண்ணி ரிசர்ச் பண்ணுங்க. காணல் நீர் அதில் எப்படியாவது ஜலத்தின் உருவாக்கிட்டு நீங்கள் மக்களுக்கு எல்லாருக்கும் கஷ்டப்படாமல் சப்ளை பண்ணுங்க அப்படின்னு எந்த முட்டாள் கவர்மெண்ட் சொல்லுவான்? இல்லாததை பற்றி நான் எப்படி பண்ணுவேன்? சரி, பரமார்த்த ஞானம். இங்கே தத்துவ அர்த்த. இங்கே தத்துன்னா தட்னஸ்ன்னு அர்த்தம். நேராகவே தத்துக்கே போயிட்டார். துவம் இல்லை இங்கே, அதே அண்டர்ஸ்டுட், புரிஞ்சுக்கணும். தட்னஸ் இஸ் கால்டு தத்துவ. தத்துவம், தத்துவ. அப்போது அது பரமாத்மனே. தத்தனை பதம் வேதாந்தத்தில் சமஷ்டி பிரம்மம் பரமாத்மன் தான் குறிக்கிறது. அதனால் தத்வார்த்தன்னா த நாலேஜ் அபவுட் தி பரமாத்மா, சுப்ரீம் ட்ரூத், ரியாலிட்டி, வாட் எவர் ஏதாவது சொல்லுங்க. பிரம்மன் ஏகமேவா அப்படின்னா இன்டைரக்டாக இது மகா வாக்கிய உபதேசம்தான். தத்பத லக்ஷார்த்தம் துவம்பத லக்ஷார்த்தம். தத்பத துவம்பத ஐக்கிய ஞானம். இம்ப்ளைடு மீனிங் என்ன? நான் நீ என்னை சொல்லி கூப்பிட்டா வருவே, உன்னை பேர் வச்சு கூப்பிட்டா. பட் நிஜமான நீ யாருன்னு, நீ ஏதோ வேறு பயோடேட்டாவில் சொல்கிற ப்ரொஃபைல், உண்மையாக நீ யார் அப்படின்னு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் லக்ஷார்த்தம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இது தெரிவிக்கிறதுக்கு நமக்கு ஜஸ்ட் ஃபார் நமக்கு ஒரு ரெஃபரன்சஸாக இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். 4 மகா வாக்கியங்கள் சொல்லப்படுறது 4 வேதங்களிலிருந்து எடுத்துக்கிட்டு ஒரு மகா வாக்கியம் ஒரு உபனிஷத்தில் காணப்படும். அதில் அயம் ஆத்மா பிரம்மா. ஜென்ரல் இந்த ஆர்டரில் தான் சொல்லுவாங்க. அயம் ஆத்மா பிரம்மா. இது மாண்டூக்கிய உபனிஷத்தில் வருது. அது அதர்வண வேதத்துக்கு சேர்ந்தது மாண்டூக்கிய உபனிஷத்து. இங்கே ஆத்மா, இந்த ஆத்மா அந்த பிரம்மா. இது இன்டைரக்டாக அதே தான். அயம் ஆத்மா, திஸ் செல்ஃப் அப்படின்னா ஜீவாத்மா. நீ இருக்கியே, நீ ஜீவாத்மா தானே நினச்சிட்ருக்க. அது ஈஸ் பிரம்மன், பரமாத்மா தான். இந்த ஆத்மா பரமாத்மா தான். அது எப்படி என்ன உட்காரு சொல்கிறேன், உனக்கு புரிகிற வரைக்கும் சொல்லுவேன். ஆனால் நீ உட்காரல, கேட்கல, அதுக்குள்ள சார் நான் எப்படி சார் பரமாத்மா ஆக முடியும்? பரமாத்மா அது அங்கே இருக்கார். பரமாத்மா அங்கே இருக்கார், எங்கோ இருக்காராமா. பரமாத்மா எப்படி எங்கோ இருக்க முடியும்? பரமாத்மா என்ன, கடவுள் என்ன, கடந்து
தாண்டி என்ன எல்லை இல்லாமல் லிமிட்டேஷன் இல்லாமல் எல்லா இடத்துலும் எப்பவுமே இருக்கிறவர் தானே கடவுள். கடந்திக்குள்ள அப்படின்னா தேச கால அவஸ்தைகளுக்கு எல்லைக்கு அடிப்படை வராமல் தாண்டி எப்பவுமே நின்றுட்டுருக்கிற அப்படின்னு அர்த்தம். அதனால நீ முதல்ல உனக்கு தப்பான நோஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அது ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய நாள் ஆகும். நீ பொறுமையாக உட்கார். அந்த பொறுமை தான் எங்களுக்கு இல்லை. சரி போயிடும். வாரத்துக்கு ஒரு நாள் தொடர்ந்து கேட்கணுன்னா பொறுமை இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் குரு கேட்டு உட்காந்து படிப்பேன். இதெல்லாம் அப்படி படித்தா அப்படி கேட்டுட்டு ஏதோ நினச்சிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அவ்வளோதான். ஸோ அயம் ஆத்மா பிரம்மா. அடுத்தது பிரஜ்ஞானம் பிரம்மா. இப்போது அந்த ஆத்மா பிரம்மா ஒன்று தான். அது என்ன, அதோடைய நேச்சர் என்ன? கட்டியாக இருக்குமா, மெத்தையாக இருக்குமா, இல்லை தண்ணி போல் ஜலமாக இருக்குமா, ஸ்வீட்டாக இருக்குமா, புளிக்குமா, காரமாக இருக்குமா, எப்படி இருக்கும்னா జ్ఞానస్వరూపం. ప్రకర్షణేన జ్ఞానం ప్రజ్ఞానం బ్రహ్మ. మొదల ఆత్మ బ్రహ్మ అనేది రెండు ఒన్ను అని కాటిటి அந்த பிரம்மன் பிரஜானம். எல்லா ஞானத்துக்கு பின்னாடி இருக்கிற பிரகர்ஷணேன ஞானம் எது இருக்கிறதுனால ஞானமும் அஜ்ஞானமும் தெரியறது தெரியாதனே இது ரெண்டும் தெரிவிக்கப்படுறதோ, யார் தெரிஞ்சுக்கிறானோ, இருட்டுன்னு வெளிச்சத்தனே ரெண்டுத்தினே யார் தெரிஞ்சுக்கிறானோ, யார் பார்க்குறானோ, இருட்டுக்கு வெளிச்சத்துக்கு ரெண்டுத்துக்கு இடம் கொடுக்கறது ஆகாயம். ஆனால் எது கூட தொடர்பு வச்சுக்காமே. நீ இருட்டு பார்க்கறேன், எங்கே பார்க்குற? ஆகாயத்தில் தான் பார்க்குறேன். வெளிச்சம் பார்க்குறேன், எங்கே பார்க்குறேன்? ஆகாயத்தில் தான் பார்க்குறேன். அப்போ ரெண்டுத்தினே பிரகாசிக்க செய்கிறது பிரஜானம். சூரியன் சொன்னால் திரும்பி நீங்கள் அவர் வெளிச்சம்னு சொல்லக்கூடாது. வெளிச்சத்தின் இருட்டுத்தினா தெரியும் தெரியாதனே ரெண்டு அறிவு இருக்கு. இங்கே தெரியாதனது கூட அறிவு தான். எனக்கு தெரியாதங்க. ஓ, உங்களுக்கு தெரியாதுன்னு எப்படி தெரியுங்க? நீங்கள் உங்களுக்கு தெரியுங்க, என்ன அப்படி கேட்குறீங்க? ஏன் அப்படி கேட்குறேன்னா, தெரியாதனது தெரியறது, தெரியறதேன்னு தெரியறது ரெண்டு தெரிஞ்சுக்கிற ஆள் நீ வேறே. பிரஜானம் பிரம்மா. இது ஐதரேய உபனிஷத்துலேருந்து ரிக்வேதத்துக்கு சேர்ந்தது. ஐதரேய உபனிஷத்து. அடுத்தது தத்துவமசி, முக்கியமான அனதர். இங்கே ஆல்மோஸ்ட் அயமாத்மா பிரம்மான்னு சொன்னது போலுதான். எது ஆத்மானு கூப்பிடுறாங்களோ அதே தான் பிரம்மம், எது பிரம்மம்னு கூப்பிடுறாங்களோ அதுதான் அது ஆத்மா. பட் அந்த கிளாரிட்டி ரெண்டனேது நீ நினச்சிக்கிற, இங்கே ரெண்டனேது கிடையாது, ஒன்று தான் இருக்கு. அப்போது இந்த மகா வாக்கியம் யூ ஆர் தட், நீ அதே தான் அனி சொல்லி சாந்தோக்கிய உபனிஷத்து சாமவேதத்துக்கு சேர்ந்த இதில் சொல்லப்பட்டது. இவ்வளவு கேட்டு புரிஞ்சுக்கிட்டா ஒரு சிஷ்யன் புரிஞ்சுக்கிட்டா தப்பு தவறி ரிலைஸ் ஆகிட்டான், பாஸ் ஆகிட்டான். செலக்ட் ஆகி படித்தான் வந்தான், ஆனால் பாஸ் ஆகணுமே. அப்போது அகம் பிரம்மாஸ்மி அந்த 3 மகா வாக்கியங்கள் சொல்கிற எல்லா விஷயம் கரெக்ட். நான் அதே தான், அகம் பிரம்மா ஏவ, నేను బ్రహ్మమాదా இருக்கேன். அசி என்ன? ஐ ஆம். ஆம்னு சொல்கிற பாரு, ஐ ஆம் பிரம்மன். இந்த அசி பதம் అనేది అసి లేదు, అస్మి. నాట్ అస్మి అన్న యు ఆర్ దట్ అనేది. ఇంకా అస్మి అన్న నాన్. అహమస్మి, అహమేవాహమస్మి, బ్రహ్మైవాహమస్మి.
யோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அஹமேவாஹம் மாம். அது அதெல்லாம் வேண்டாம். ஜுஹோமி ஸ்வாஹா. ஆனால் ஈகோன்னு விட்டு கொடுக்குறேன்னு தான் அர்த்தம், தவறு இன்னும் இல்லை. ஜுஹோமி என்ன விட்டுடுறேன், தியாகம் ஆகுதி பண்ணுறேன். ஸோ அகம் பிரம்மாஸ்மி. இப்படி இதுதான் விஷயம். இதுதான் அசలు நம்முடைய மெயின் தீம். என்ன சார் உங்கள் கிளாஸஸ்? வாரத்துக்கு 6 கிளாஸ் எடுக்கிறீங்க. 4 ஆன்லைன்ன்றீங்க, 2 தெலுங்குன்றீங்க, 1 தமிழ்ன்றீங்க, 1 இங்கிலீஷ், தமிழ் 3 இங்கே மொத்தம் சேர்ந்து ஒரு 4. இதே தான். இதிலோ நமக்கு நிஷ்ட வர்த்திக்கு தான் அதெல்லாமே. ஹ்ரீஹி அன்னென்ன, அதென்ன, தமம் என்ன கேட்டு இப்போ வரது ஷமஹா என்னன்னு நடுவில் தான் இந்த ஞானம் விஷயம் கேள்வி கேட்கப்பட்டது. அதனால தான் பகவான் ஞானேன ஏவத்து கைவல்யம். ஒரு மனுஷனுக்கு விடுதலை முக்தி ஞானத்தினால மட்டும்தான் வரும், வேறே ஏதி பண்ணாலும் வராது. ஞானேனைவத்து சமைக்கணும். நெருப்பு இருந்தால் தான் சமைக்க முடியும். அப்படி பாகஷ வஹ்னிவத் ஞானம். சமைக்கிறதுக்கு நெருப்பு எவ்வளோ முக்கியமோ அதே போல் இந்த ஞானந்தான் அஜ்ஞானம் நீக்கிறதுக்கு வேறு எந்த வழி கிடையாது. அப்படின்னு சொல்லி ஸோ இதெல்லாம் என்ன குறிக்கிறதுன்னா, எந்த ஒரு பேதம் தூரம் காலம் கிடையாது. தேச கால வஸ்து விஷயாதி அதீதம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த 2க்கு நடுவில் எந்த பேதமும் தூரமும் காலமும் இல்லை. தூரம் இருந்தால் காலம் வரும். இப்போ இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு தூரம் 10 கிலோமீட்டரா, எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்தீங்களா? தூரம் வந்துச்சுன்னா, ஸ்பேஸ் வந்துச்சுன்னா காலம் வரும். அப்புறம் பேதம், ராமநாதபுரம் எவ்வளோ தூரம், ஆர்எஸ்புரம் எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா? பேதம் இருக்குல்ல. அப்போது காலபேதம், தேசபேதம், அதெல்லாம் பேதம்தான். பட் பிரம்மம் ஆத்மா அபேத ஏக வஸ்து. சரி, இப்போ இது கன்க்ளூட் பண்ணி சொல்லணும்னா 2 ஞானம் இருக்க. பொதுவாக சொல்ல வேண்டியதில்லை, சொல்லிட்டு இப்போவே முண்டகோபனிஷத்தில் இப்படி தான் 2 ஞானம்னு சொல்லி பரா அபரான்னு. இது சிம்பிளாக சொல்லணும்னா கரண ஞானம். கரணங்கள்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நம்முடைய புலங்களுக்கு பேர் கரணங்கள். எது வச்சு பார்க்குறானோ அந்த கண்ணு கரணம், எது வச்சு செய்யறானோ எடுத்துக்கிறானோ கை கரணம். அப்போது கரண ஞானம் இது எல்லாமே ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிறது. மூக்கு சப்த ஸ்பர்ஷ ரூபர ரச கந்தங்கள் மூலமாக அதை தெரிஞ்சுக்கிறது கரணம். அப்போ இது பொதுவாக இந்த மனசு புத்தி இந்திரியங்களுக்கு நடக்கிறது. ஆனால் இங்கே சொல்கிற தத்துவார்த்த இந்த ஞானம் என்பது வேறு விதமாக சொல்லிகிட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். தெரியும் தெரியாதுன்னு இது 2த்துக்கு அப்பாற்பட்டதுன்னு. உதாரணம், జ్ఞప్తి మాత్ర జ్ఞానం. இந்த జ్ఞప్తి అనేది జ్ఞாபகம் அர்த்தம் இல்லை. జ్ఞప్తి மாத்திரன்னா அதான் பியூர் அவேர்னஸ். எது தெரியும் தெரியாத 2த்துனே விளங்குறதோ அது జ్ఞప్తి மாத்திர. பியூர் அவேர்னஸ்ன்னு சொல்கிறோமே, சுத்த ஞானைகமூர்த்தயே. சுத்த ஞானம், கலப்படம் இல்லாத விஷய ஞானங்களை கூட சம்பந்தம் இல்லாத
வஸ்து ஞானத்தோட சம்பந்தம் இல்லாத, அப்புறம் பியூர் இங்கிலீஷில் சொல்லணும்னா ஆப்ஜெக்ட்லெஸ் அவேர்னஸ். ஆப்ஜெக்ட்லெஸ் அவேர்னஸ். எந்த விஷய ஞானம் இல்லை, எந்த விருத்தி ஞானம் இல்லை, பட் ஸ்வரூப ஞானம் இருக்கு. அது ரிகக்னைஸ் பண்ணுறதுக்கு பேர், அது உணர்றதுக்கு பேர், உணர்வுன்னு உணர்றதுக்கு பேர். டெக்னிக்கல் இன்னொரு டர்ம் வந்து பிரத்யபிக்ன. பிரதி, க்ளோஸ், நீரர், இன்மீ, டு மீ, பிரதி. பரான்னா வெளியில், அப்படி பிரதி, பிரத்ய. அபியன்னாவே ஆக்சுவலி அபியன்னா 2 வேர்ட்ஸ்ன்னு அர்த்தம். அபிமுகம், அந்த பக்கம் திரும்ப. ஊர்துமுகம், அதோமுகம், அபி. பிரதி அபியன்னா பிரத்யக். பிரத்யக் அనే పదం வந்து అబౌట్ మీ ఓన్లీ. அதுக்கு மட்டும்தான் சான்ஸ்கிரிட்டில் உபயோகம். பிரத்யக். பிரத்யேகம் வேறு இல்லை. பிரத்யேகம்னா அது பிரத்யேகமாக அவங்களுக்கு கொஞ்சம் சீட்டு போடுங்க அங்கே, அந்த இல்லை. இங்கே பிரத்யக், இன்டர்னலைஸ்டு. அந்தர்முக சமாராத்தியாம் பைர்முக சுதுர்லபான்னு சொன்னது போல் அது பிக். பிரதி அபிக்னா பிரத்யபிக்னா. தெரிஞ்சு செல்ஃப் அவேர்னஸ், தட்ஸ் இட். ஸ்வரூப ஞானம். சரி, இதுதான். இது தெரிஞ்சுக்கலன்னா நீ எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாலும் வேறு என்ன பண்ணாலும் ஒன்றும், ஹவு டஸ் இட் மேட்டர்? நேதி சொன்னமே, வாட் இஸ் கிரேட்னஸ் இஸ் தேர் இன் தட். ஆனால் இது தெரிஞ்சுக்கலன்னா பெரிய நஷ்டம் தம்பி. அந்த கேனோபனிஷத்தில் சொன்னது என்னன்னா, இஹ சேதவேதி ததா ந சத்தியமஸ்தி. இப்போ இங்கே தெரிஞ்சுக்கிட்டா இப்போவே சத்தியம் உனக்கு தெரியும் இருக்கு. ந சேத் இஹ அவேதீத். ஒருவேளை அப்படி இப்போவே இங்கே தெரிஞ்சுக்கலன்னா மகதி வினஷ்டி, டெரிபிள் லாஸ், ட்ரெமெண்டஸ் லாஸ். நீ எல்லாமே இழந்து போனவன் தான். யூ ஆர் த பாப்பர். நீ தான் ஏழன் இந்த உலகத்தில். 5 மாளிகையில் இருந்தால் கூட, 5 கார் இருந்தால் கூட, யூ ஆர் தி பெக்கர் அண்ட் பாப்பர். பிச்சைக்காரன் தான் நீ. கேனோபனிஷத். சரி, முடிஞ்சது இந்த. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்துக்கணும். குருன்னு ஆசிரியிக்கிறது, பிரம்ம வித்தியத்துக்காக வேண்டிய குருன்னு ஆசிரியிக்கிறது, சிரவணம் செய்கிறது. கிருஷ்ணரே கீதையில் ஸ்ட்ரிக்டாக உபதேசம் பண்ணார். 4வது அத்தியாயத்தில் முண்டகோபனிஷத்தில் கூட சொல்லப்பட்டது. தத்விஜ்ஞானார்த்தம் குருமேவாபிகச்சேத் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். கிருஷ்ணர் சொன்னார், முண்டகோபனிஷத்தில் சொன்னதை இவர் சொன்னார். சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அப்படி பகவான் அதே தத்வித்தி பிரணிபாத்தேன. இங்கே சமித்பாணி அண்ணா அதெல்லாம் புரியாது. அது என்ன சார், சமிதை எடுத்துக்கிட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டு முண்டம்னா முண்டம்தான். அது முண்டக்க விரதமனே ஒன்று இருக்கு அங்கே. அது ஒரு கிரியாவை கூட பண்ணுவாங்க சில சமயத்தில் பிராமணர்கள். அப்போ எல்லாம் நெருப்பு வச்சு இருக்கிற சட்டை தலைமையில் வைப்பாங்க. அதுக்கு அடையாளம் தான் இப்போ இந்த காலத்தில் இவங்க ஊர்வலம் பண்ணும்போது நெருப்பு தலைமையில் வச்சுக்கிறது.
ஆனால் அது எங்கேருந்து வந்துச்சுன்னா முண்டகோபனிஷத்தில் வந்து எங்கோ அங்கே வந்து அது கிரியாக மாறி இருந்தது. இவனு 10 ஜன்மத்துக்கு அப்புறமாவது இப்படி வந்து கிளாஸில் உட்காந்து கேட்க மாட்டானோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா. எதுக்கு தலைமையில் நெருப்பு இருந்தால் நிதானமாக அப்புறம் நாளைக்கு இந்த டிவி சீரியல் முடியட்டும் அப்புறம் நான் தண்ணி போட்டு நினச்சிக்கிறேன். அப்படி இருப்பியா? வீடு நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிட்டு இருந்தா இருங்கோ, நான் கிணறு தோண்டிட்டுருக்கேன் இப்போ. அப்படி இருக்கக்கூடாது. பொதுவாக ஜனங்கள் நம்ம எல்லாம் அப்படி இருக்கிறோம். ஆன் வார் ஃபுட்டிங். భగవాన్ గీతలో విగత జ్వర అన్న అర్థం, அதுக்கு பல அர்த்தம் சொல்லும்போது ஒர்க் ஆன் வார் ஃபுட்டிங் லைக் இட்ஸ் இப்போ இம்பார்ட்டண்ட். இது எனக்கு மஸ்ட் கம்பல்சரின்னு சொல்லி பண்ணணும், எமர்ஜென்சின்னு பண்ணணும். அந்த சூடு எங்களுக்கு ஒன்றும் இல்லை சார். நீங்கள் தான் சொல்லி சொல்லி பயப்படுத்துறீங்க. சாரி, நீ கூலாக இருந்தால் இருந்துக்கோ. இப்போ உன்னை பயந்து போக சொல்லலை, உனக்கு பயப்படுத்துறதுக்காக சொல்லலை. நீ ஏமாந்து பிரமலை இருக்க, அது சொல்கிறதுக்கு தான் இப்படி கொஞ்சம் நாங்கள் சூடாக பேசணும். சூடாக பேசிட்டா நீ வந்து நீ கூலாக தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லா ஜீவன் அப்படி தான் நினச்சிக்குவான். இப்போது எவ்வளோ நேரம் நினச்சிக்குவான்? கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் அழுவான், தலை அடிச்சுக்குவான், எல்லாரையும் திட்டுவான், கடவுள்னு திட்டுவான், எல்லாரையும் திட்டுவான். இந்த உலகம் ரொம்ப கெட்டது, நாசனமாகி போட்டோம். எல்லாம் படித்தவங்களை திட்டுவாங்களே இல்லையா? பணக்காரன் வீட்டில் திட்டுவாங்களே இல்லையா? ஹைலி சிவிலைஸ்டுன்னு சொல்லி நான் கூலாக இருக்கிறவனை திட்டுவானே இல்லையா? ரோடு மேலே போகும்போது நேற்று மாதிரி அந்த அம்மா குறுக்கு வந்தா, அப்படி வந்தவன் நோ டிராஃபிக் ரூல்ஸ், இந்தியா இஸ் லைக் திஸ், டர்ட்டி, போலீஸ் எல்லாம் திட்டுவோம் இல்லையா? ஏன் கூலாயிரும்? எப்படி சார்? அதான் நான் சொல்கிற விஷயம் ஒன்று புரிஞ்சுக்கணும் நீ. சரி, இப்படி குரு, சாஸ்திரம், விஷயம், அது தத்துவார்த்தம், அதுதான் நிஜமான ஞானம். அடுத்த கேள்வி 88. கஹ ஷமஹ ச பிரகீர்த்திதஹ. பாருங்க, அன்றைக்கி சொன்னால் தமம் அங்கே வந்துச்சு. தமம் வரும்போது மனோநிகிரகந்தான் தமமணி பதில் கொடுத்தாரு. அப்போ நான் உங்களுக்கு சூச்சிட்டேன். அப்புறம் திரும்பி ஷமமணி வரப்போகிறது. பொதுவாக நம்ம யமனியமங்களை படித்தோ சாதன சத்துட்ட சம்பத்தில் பார்த்தா தம, ஷம, திதிக்ஷா, உபரதி, ஸ்ரத்தா, சமாதான இப்படி வரும். இது என்ன இப்படி மாற்றி மாற்றி வருது? நடுவில் அது வந்துச்சு. இங்கே என்ன பதில் கொடுத்தாரு? ஷமஹா சித்த பிரசாந்ததா. ரெண்டு சின்ன வார்த்தை இங்கே நான் என்னை பார்த்து சொல்லிட்டா நல்லா வரும், அங்கே பார்த்தா தப்பாக சொல்லுவீங்க. எவ்வளோ குட்டி. சித்த பிரசாந்ததா ஷமஹா. அங்கே தமஹான்னு சொல்லும்போது இந்த கான்டெக்ஸ்டில் எக்ஸ்பிரஷனத்தில் இந்திரிய மனோநிகிரகந்தா அப்படின்னு சொன்னார் அங்கே. ஆனால் ஜெனரலி தமஹான்னா சென்சஸ் கண்ட்ரோல், புலன்களை கட்டுப்படுத்துறது. அப்புறம் ஷமஹா மனசுன்னு கட்டுப்படுத்துறது. ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க பதில். அங்கே மனசுன்னு சொன்னார், தப்புன்னு இல்லை. அது அங்கே நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். இங்கே கொஞ்சம் ஜாகிரதை புரிஞ்சுக்கணும். மன பிரஷ்னம உபாயம்னு ஏதோ சொல்லலாம் இல்லையா? யோகா என்ன அண்ணா ராமர் கேட்டார். யோக வசிஷ்டர் பதில் சொல்கிறார், மன பிரஷ்னமா உபாயா ஏவ யோகா. மனசனே பிரசாந்தப்படுத்துறது தான், கூலிங் டவுன், காமிங் டவுன் த மைண்ட் இஸ் கால்டு யோகான்னார் வசிஷ்டர்.
பதஞ்சலி மனசை கட்டுப்படுத்துறது தான்னாரு. கட்டுப்படுத்துறதுன்னு சொல்கிறதுக்கு, சாந்தப்படுத்துன்னு சொல்கிறதுக்கு ஆக்ஷன்லேயே தெரியுது. இது வசிஷ்டர் மெத்தடு, அது பதஞ்சலி ஹಠயோகம். கட்டுப்படுத்துகிறோம். கயிறு கொண்டு வா, கதையெல்லாம் மூடு, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணு, மெடிடேஷன் பண்ணு, இதெல்லாம் கட்டுப்படுத்துறது. அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகிடுவாங்க. நிறைய யோகா பேர் சொல்லி, தியானம் பேர் சொல்லி புரிஞ்சிக்காம. இதுக்கு யூஆர் ஸ்ட்ரகிளிங். இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு நீ தியானத்துக்கு உட்கார்ந்தமா நிந்தினமா நடந்துட்டு இருந்தாను. எப்போ வேணுமுன்னா அப்படியே மனசை நீ சாந்தப்படுத்த முடியும். சரி, இங்கே சித்தம் அనే வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு. சிலவாட்டு நம்ம சித்தம் மனசு புத்தி எல்லாம் ஒன்று தான் சொல்லுவோம். ஆனால் அந்தக்கரணம்னு பேசும்போது மனோ புத்தி சித்த அகங்கார 4 ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி சேம் ஒரு மைண்டுக்கு 4 டைமென்ஷன்லன்னு சொல்லி அதுக்கு தனி தேவதானே, அதுக்கு ஒரு தனி ஃபீல்ட் ஆஃப் ஆக்ஷன் இருக்கான்னு சொல்லுவோம். அது டீப்பர் அனாலிசிஸில். இப்போ இங்கே சித்தானே சொன்னதுனால மெமரின்னு எடுத்துக்கணும். ஒரிஜினல் எது சித்தமன்னா மெமரி பேங்க் தான். மனோபுத்தி சித்த அகங்கார சங்கல்ப விகல்பாத்மக மனஹ நிச்சயாத்மிக புத்தி. சித்தம் ஞாபக சக்தி, ரிகலெக்ஷன், ரிமெம்பரிங். அந்த அர்த்தம் எடுத்துக்கிட்டு பார்த்தா அந்த இங்கே ஞாபக சக்தின்னா லோகத்தில் வேலை பண்ணுறதுக்கு ஞாபக சக்தி வேணும். போன வாரம் என்ன ஸ்லோகம் சொன்னான், எனக்கு ஞாபகம் இருக்கணுமா வேண்டாமா? வேணும். ரமணாலயம் எங்கே இருக்கேன்னு இது ஞாபகம் இருக்கணுமா இல்லையா? அப்படி கிளம்பிட்டேன் சார், ஆனால் எங்கோ போயிட்டேன். சிலவாட்டி நம்ம போகிற வேண்டிய இடத்துக்கு போகாமல் தாண்டி போயிடுவோம். தினந்தோறும் போகிற வழிதான், போகிற இடம்தான். ஏதோ பேசிட்டு ஏதோ யோசிக்கும் போது என்ன மிஸ் ஆகிட்டேன், திரும்பி யூ டர்ன் பண்ணிட்டு வரபோல் இங்கே சித்தம் மெமரி பேங்க். என்ன மெமரி? எதுக்கு சித்தம் பிரசாந்தப்படுத்துறது அப்படின்னா ஜென்ரல் மீனிங் குவைட்டிடியூடிங் த ட்ராங்குவிலிட்டி அண்ட் குவைட்டிடியூட் ஆஃப் த மைண்டுன்னு சொல்லலாம். பட் டீப்பாக பார்த்தா சித்தம்னா சப்கான்ஷியஸ் மைண்ட். மெமரி என்ன எங்கே நடக்கிறது? அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் வாசனைகள் இருக்கு. அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தான் இந்த கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியலன்னா கூட அது மறந்துட்டால் கூட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஞாபகம் வச்சுக்கும். அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் கான்செப்ட் வச்சு தான் இவங்க ஹிப்னோட்டைசேஷன் பண்ணுறது, அது பண்ணுறது. இல்லை அடுத்த ஜென்மத்துக்கு இந்த ஜீவ எப்படி இங்கே எல்லாம் மறந்து போயிடுச்சு. ஒரு வயசான 80-90 வயசு, மெமரி லாஸ் கம்ப்ளீட்லி, அவன் பேரே தெரியல. ஆனால் இங்கே இருக்கிற சரௌண்டிங்க்கு ஞாபக சக்தி எல்லாம் போயிடுது. அவங்கள பேரே அவங்க மறந்து போச்சு. ஒரு குழந்தை பேருக்கு ஞாபகம் இல்லை, வரமாட்டேங்குது. ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்டில் உள்ளக்குள்ளே இருக்கிற ஆந்தரங்கமான அடிப்படையான தமிழில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், த லேயர், அடிமனத்தில் அங்கே அதை கொண்டு போகிறது. அதை கொண்டு போய் அடுத்த ஜென்மத்தில் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே வாசனைகளாக அதிக தங்கந்த போல் பிரவக்கிருதிக்கிறது. இதே இப்படி பிறந்துச்சு நம்ம குழந்தை, அது அப்படியே பிறந்துச்சுன்னா அது அப்படி தான் பிறக்கும். நம்ம வேறு ஏதோ நினச்சிக்கிறோம், அதுக்குன்னு சில சுபாவம் எடுத்துக்கிட்டு வந்துச்சே. அம்மா அப்பா நீங்கள் ஜஸ்ட் உடம்பு மட்டும் கொடுங்கோ எனக்கு தங்கிறதுக்கு, எனக்கு வேண்டிய டாய்ஸ் அதெல்லாம் நானே கொண்டு வந்துக்கிறேன், சாஃப்ட்வேர். அதனால அது இங்கே அதுக்கு என்ன விருப்பமோ, அது என்ன செய்யணுமோ, அது எப்படி பிரவர்த்திக்கணுமோ, என்ன அது அப்படி தான் போகும். பட் நம்ம சொல்கிற மாதிரி ஏதோ கொஞ்சம் பண்ணுறான்னு நினச்சிக்கிறோம், பண்ணுவோம். பட் சிலது நிறைய வாட்டி சொன்னதே கேட்க மாட்டாங்க.
எதுவும் கேட்கணும் சொன்னது சார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச். சரி, என்ன பேசிகிட்டு இருக்கிறோம்? அடி மனஸ், ஆழமான மனசு, சப்கான்ஷியஸ் மைண்டு, வாசனை, அது சித்தம். மெமரிஸ் எல்லாம் எங்கே இருக்கு? இப்போ இருக்கா? எப்போ நடந்து போச்சு, கடந்த போன காலம். ஆனால் அந்த கடந்த போல காலம் பற்றி நம்ம சோச்சதி ஏதோ ஒரு விதமாக ப்ரூடிங் பண்ணிகிட்டே இருப்போமே. கவலைப்படுவோம், இல்லைன்னா சில வாட்டி படிச்சு நினச்சிக்கிட்டு ஏதோ ஆனந்தப்படுவோம். ஆனால் ஞானி கிருஷ்ணர் என்ன சொன்னார் தெரியுமா? ந சோச்சதி ந காங்ஷதி. என்ன பாஸ்டனை பற்றி ப்ரூட் பண்ணி வரி ஆக மாட்டான், ரிகலெக்ட் பண்ண மாட்டான். ஃப்யூச்சரை பற்றி வரி ஆக மாட்டான். நான் காங்ஷதிங்க, ஃப்யூச்சரை பற்றி ஆங்ஷியஸ்னஸ் கிடையாதுங்க. வார்த்தை ரெண்டு வித்தியாசம். அங்கே சோச்சதி அண்ட் காங்ஷதி. பட் இன்டர்மிக்ஸ் ஆகும். ஐ எம் வரிங் ஸோ மச் அபவுட் த ஃப்யூச்சர் ஆஃப் மை சைல்டு. எக்ஸாம் எழுதிட்டா என்ன ஆகும்? என்னாகும்? ரிசல்ட்டு அதுக்கு தகுந்த போல் ஆகும். பட் யூஆர் கான்ஷியஸ், யூஆர் ஆன்டிசிபேட்டிங் சம்திங், தென் தட் வில் அது துக்கமாக மாறும். அதனால் ஃப்யூச்சர்னு பற்றி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ரொம்ப ஓரளவுக்கு பிளான் பண்ண தவிர இந்த எதிர்பார்க்காத ரொம்ப அது நடக்கணும், இது நடந்தது ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும். ஒன்றும் நம்ம கையில் இல்லை. அது வரல, இன்னும் பிறக்கலை. ஃப்யூச்சர் இஸ் நாட் பார்ன், பாஸ்ட் இஸ் டெட். கடந்த காலம் இறந்து போச்சு, வர காலம் இன்னும் பிறக்கவே இல்லை. அது ரெண்டு செஞ்ச ஞானி பகவத்கீதை 18th சாப்டரில் இப்போது கடைசியில் அவன் பிரம்மபூத பிரசன்னாத்மா, அவன் அட்டர் ப்ரெசென்ட்டில் இருப்பானே. அட்டர் ப்ரெசென்ட்டில் இப்போது நடந்து கொண்டிருக்க காலத்தில் இருக்கிறவனு ஞானி. அவனுக்கு இருக்கிற ஆனந்தம், ப்ரெசென்ட்டில் இருக்கும்போது இருக்கிற ஆனந்தம், பாஸ்ட் பற்றி நினச்சா ஃப்யூச்சர் பற்றி நினச்சா வரவே வராது. சரி, இது க்ளீன் பண்ணணும். சித்தத்தினை வாசனாட்சயம் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் மெமரியில் அன்வான்ட் தேவையில்லாத படுசது எல்லாத்தையும் ரிகலெக்ட் பண்ண வேண்டாம். அந்த படிய தாட்ஸு, படிய விஷயம், இந்த லூப் மைண்டு அந்த ஹேபிச்சுவல் லூப் திங்கிங் அதில் போயிட்டு இருக்கும். அது அதோட பழக்கம். அதுக்கு ஒரே ஒரு மருந்து, இம்மிடியட்டாக அட்டாக் பண்ணணும்னா ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய ராம் நாராயண நாராயண நாராயண. அதே கேளு, அதே சொல்லு, అదే చూడు అదే మ్రోక్కుడా ఆనందమయము అదివో అల్లదివో శ్రీహరివాసము. அதே చూడు, அதே பாரு, அதே நினச்சிக்கோ, அதே சொல்லு. పదివేల శేషుల పడగలమయము అదివో அல்லதிவோ ஸ்ரீஹரிவாசமோ. அதனால் இது பண்ணணும். இப்படி பண்ணுறவருக்கு பேர் தான் ஞானி. கீதையில் ஒரு ரெஃபரன்ஸ் பாருங்கோ, பிரசாந்த மனசம் ஹேனம். பார்த்தீங்கன்னா பிரசாந்த மனசம், இதே வார்த்தை சித்த பிரசாந்ததா. பிரசாந்த மனசம் ஹேனம் யோகினம் சுகம் உத்தமம். அந்த சித்த சாஞ்சல்யம், வாசனைகள், அது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம மெமரி படுசு ரிகலெக்ட் பண்ணாமல் இருக்கிற அந்த மனுஷன், அந்த யோகிக்கு இருக்கிற யோகின்னா இங்கே சுகம் இருக்கு. சூப்பர், உத்தமம் சுகம். அப்படி தர உபைதி சாந்த ரஜசம். அதான் ரஜஸ்ன்னா அந்த சித்தம் மெமரி பேங்க்கில் இருக்கிறதெல்லாம் அது அப்படியே கிளம்பிகிட்டே இருக்குமே, வாசனைகள் ரூபంలో அது ரூபంలో. அதுதான் உபைதி ரஜசம். ரஜோகுணம் போயிடுது.
ஹைப்பர் ஆக்டிவ் மைண்ட் இஸ் கால்ட் ரஜோகுணம். வை ஹைப்பர் ஆக்டிவ்? நான் சும்மா உட்காந்தாலும் திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன், எனக்கு எப்பவுமே மைண்ட் அசல் நிற்கவே நிற்காதுன்னு. என்ன திங்க் பண்ணுவேன்? என்ன திங்க் பண்ணுவேன்? நடந்து போனதோ வரப்போகிறது பற்றி திங்க் பண்ணுறேன். அதெல்லாம் ரஜோகுண சுவாவம். அதை குறைச்சிக்கோ முதல்ல. உபைதி சாந்த ரஜசம். அதுக்கப்புறம் பிரம்மபூதம கல்மஷம். அவன் பிரம்மபூதன் ஆகிட்டான். பிரம்ம அகல்மஷமான பிரம்மனாவே அவன் தெரிஞ்சுக்கிட்டு ஆதித சித்த பிரசாந்ததா. அதனால் மேலோட்டமாக இருக்கிற காம்னஸ் ஆஃப் த மைண்டன்னு மட்டும் சொன்னால் பத்தாது, இது புரிஞ்சுக்கணும். அடுத்தது 89வது கேள்வி. தயாச்ச கா பராப்ரோக்தா தயா சர்வசுக ஈஷித்வம். தயா ச கா பராப்ரோக்தா. தயா అనేది கருணா இல்லையா? தய காட்டுறது. அதில் ஏதாவது தனிப்பட்ட ஒரு பலது இருக்கு. இவங்களன்னா எனக்கு ரொம்ப இவங்க மேலே கருணை தயா இல்லையா? சில பேருக்கு அவங்க வளர்த்துற பெட் அனிமல்ஸ் மேலே ரொம்ப அக்கறை. அதனால தான் கேள்வி என்னென்னா பரானே இது வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? வாட் இஸ் த சுப்ரீமோஸ்ட் அண்ட் டாப் மோஸ்ட் தயா? தயானது நீ நிறைய சொல்லலாம். ஓல்டு பீப்புள், ஏஜ்டு பீப்புள் அவங்க மேலே கொஞ்சம் கன்சர்ன் ஆயிரு. எங்காவது பார்த்து ஹெல்ப் பண்ணணும்னு பண்ணு. பஸ்ஸில் வந்த சீட்டு கொடு. அப்படியே டுவர்ட்ஸ் ஒரு பக்கம் அப்படி தயா காட்டுறதா? அதனால் அப்படி சொல்லாமல் இங்கே தயா பராதயா சர்வ சுக ஈஷித்வம். எல்லோருடைய சுகம். எல்லோருன்னா எல்லா ஜீவராசி, மரங்கள், செடிகள், கொடிகள், பறவைகள், மனிதர்கள் எல்லாரும் சுகமாக இருக்கணும். எல்லாரையும் நான் இப்படி தான் சுகமாக வைக்க முடியுமா? சொல்லி வைக்கலாம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வே சன்மங்களானி சந்து. சும்மா பிரார்த்தனை பண்ணே. தயா டுவர்ட்ஸ் எவ்ரிதிங். இது நமக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற இன்னொரு நாடு நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணி கஷ்டப்படுத்துகிறான். தெரியும் அவங்கள சுபாவம் அப்படி இப்படி இருக்கேன்னு. பட் அவனுக்கு ராஜ தண்டனை பொலிட்டிக்கலாக என்ன பதில் கொடுக்கணுமோ அதை கொடுத்துடுறோம், செய்கிறோம். இப்போ அங்கெங்கே அடிச்சுக்கிறாங்க. நமக்கு பெயின். மனிதர்கள் இப்படி குழந்தை ஸ்திரீயாக யாரும் செத்து போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கவங்களும் ஹாஸ்பிட்டல் மேலே குண்டு போட்டேன். ஸோ ஃபீலிங் சம் கன்சர்ன் அப்படி அதுக்கு நாம் ஏதாவது செய்ய முடிஞ்ச வாட் எவர் வே அது பண்ணு. அது தயா எல்லாரும் மேலே இருக்கணும். அதனால் துவேஷி, ஞானிக்கு துவேஷன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. கெட்டவன் தூரமாக வச்சுக்குவார் தவிர அவன் இல்லை ஆத்மனை பார்க்கறதுனால அவன் கெட்டவனாக இருந்தால் கூட அவன் இவனை தேசிச்சுட்டு இருந்தால் கூட இவர் துவேஷிக்க மாட்டார். அப்போ அது ப்ராட் மைண்டட்னஸ், அந்த தயை இருக்கணும். அதனால தான் சர்வ சுக ஈஷித்வம், எல்லாரும் சுகத்தினை ஆசிக்கிறது. ஈஷித்வம் அன்னைக்கிட்ட டிசைரிங், ஆசைப்படுறது. எல்லாரும் சுகத்துக்கு ஆசைப்படுறது. எல்லோரும் நம்ம வீட்டிலேயே நம்ம சொந்தம் யாரும் நம்மளே ரொம்ப படாத பாடுபடுத்துகிறாங்க. யாரோ எப்படியோ என்ன பண்ணுறது? உன்னோட பிரார்த்தனையில் ஒன்று சேர்த்துக்கோ. சும்மா மனசில் இப்படி அவங்க நாசனமாக போட்டோம், எப்போ தொலைஞ்சு போயிடுவாங்கன்னு தெரியல. அந்த வார்த்தைகள் வெளியிலும் வரக்கூடாது, உள்ளே வரக்கூடாது. ஈஸ்வரன்கிட்ட நீ பிரார்த்தனை பண்ணதுக்கு உட்காரும்போது அவங்கள நீ நினச்சிக்கோ ஸ்பெஷலாக. அவங்க நினச்சா எனக்கு எரிச்சல் வரணும். போயிடுச்சு போ,
அவங்க பிரம்மம், ஆத்மா, ஸ்வபாவம், குணங்கள்னால இப்படி பகவானே அவங்களே கூட நீங்கள் தான் மாற்றி நல்ல வழியில் வைக்கணும். ரெண்டாவது பிரேயர், பட் நானும் அவங்களுக்கு கூட தான் இப்படி தான் இருக்கணும். அவங்க என்ன சொன்னான்னு என்ன பண்ணான்னு பொறுத்துக்கிற சக்தி எனக்கு கொடு. அவ்வளோதான், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா யூஆர் அன்னெசரி ஒன்று மனசுன்னு நீ கெடுத்துக்கிறே, கஷ்டப்படுத்துகிறே. ஸோ அதனால் தயா அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் சனாதன தர்மத்துடைய முக்கியமான அடிப்படைன ஒரு விஷயம். சர்வே பவந்து சுகினஹான்னு, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எத்தனை வேதிக் ப்ரேயர்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ கூட பாரத நாடு நம்ம முன்னாடி போவோம், நம்ம நிர்பர பாரத் ஆகிறோம், எல்லாம் செய்கிறோம். பட் அடுத்தவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுறோம். கொரோனா வேக்சின் எத்தனை நாட்டுக்கு அனுப்பிச்சோம். ஸோ கால்டு அட்வான்ஸ்டு கண்ட்ரிஸ் கூட அந்த அளவுக்கு பண்ணல. நம்ம நாடு இவ்வளோ பெருசு, இங்கே எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எத்தனை நாடுக்கு கன்சர்ன். அது கூட நமக்கு திரும்பி அவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து இல்லை, பண்ணுறது என்னுடைய கடமை. அப்படி இப்படி பண்ணோம். இதுக்கு சம்பந்தப்பட்டதாக என்ன அர்த்தம்னா, கீதையில் பகவான் இதுக்கு இதாக இப்போது 18வது ஸ்லோகத்தில் கன்க்ளூஷனை இப்போ திரும்பி ஞான லக்ஷணங்கள் சொல்லும்போதும் இந்த விஷயத்துக்கு ஆத்மௌபம்மேன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுனா சுகம் வா யதி வா துக்கம் சயோகி பரமோ மதஹ. எல்லாருமே ஆத்மஸ்வரூபமாக நான் ஆத்மா எப்படியோ அதே ஆத்மா தான் அப்படி நீ சமமாக நினச்சி பார்க்குறவனும். அப்போ என்னாகும், சுகம் வா துக்கம் வா, அவங்களுக்கு சுகம் வந்தான்னு கூட நான் சந்தோஷப்படுவேன், அவங்களுக்கு துக்கம் வந்தால் நானும் அவங்களுக்கு கூட துக்கப்பட்டு அவங்களுக்கு பார்ப்பேன். இப்படி வந்துச்சு கன்சர்ன், சிம்பத்தி அண்ட் எம்பதி இருக்கணும். சுகம் வா, இது வெரி ஹைலைட்டட் ஸ்லோகா, சுவாமிஜிக்கு ரொம்ப பிடிச்சது. பிரம்மபூத பிரசன்னாத்மா சொல்லி இது பிரம்மபூத பிரசன்னாத்மா வேறு. இது ஆத்மௌபம்மேன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுனா சுகம் வா எதிவா துக்கம், அது ரெண்டு சமமாக எடுத்துக்கிறான். இவனுக்கு தான் நினச்சிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் அது இருந்த சயோகி. அப்படிப்பட்ட யோகி இஸ் த சுப்ரீம் மோஸ்ட். ஹீ இஸ் த ஞானி, ஹீ இஸ் த ஜீவன் முக்தா, ஹீ இஸ் த வைஸ் பர்சன். திஸ் இஸ் மை ஒப்பீனியன். பரமோ மதஹ. அப்புறம் புராண விஷயம் சொல்லணும். இதுக்குன்னு சொன்னால் விஷ்ணு புராணத்தில் விஷ்ணுவுக்கு 8 விதமான புஷ்பம் பிடிக்குமா. பாகவதம் சொல்லும் போது சொல்லியிருப்பேதே, அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரஹ. இது கேட்கணும் எல்லாரும். பூ பறிச்சிட்டு வர எல்லாரும் வீட்டில் இருந்து காலையில் அவங்க எழுந்திரத்துக்கு முன்னாடி போய், அது வேறு இன்னொரு பாட்டு எனக்கு முன்னாடி எழுந்திரிச்சு போயிட்டு நான் போகிறதுக்குள்ளே பூவெல்லாம் எடுக்கிறான். ரெண்டு பேர் திருடர்கள் தான். இந்த பாட்டி திருடுறது அடுத்தவங்கள அது இருக்கிறது எல்லாமே பறிக்கணும். இதெல்லாம் போகணுன்னா யாரோ சின்ன பையனுக்கு குழந்தை பண்ண பாட்டி பண்ணலாமோ, மாமி பாட்டி தான் பண்ணும். அப்போது அவங்களுக்கு இது சொல்லித்தரணும். நிஜமான விஷ்ணுவுக்கு பிடிச்ச புஷ்பம் என்ன தெரியுமா? அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரஹ. நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. சர்வபூத தயா புஷ்பம். எக்ஸாக்ட்லி அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேங்க. சர்வபூத தயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் விசேஷத. க்ஷமா பார்த்தோம். சாந்தி புஷ்பம் தப புஷ்பம். தபம் பார்த்தோம். இப்போது 83 ஆக்சுவலி தபம் பற்றி தான். தான புஷ்பம் ததைவச்ச. இந்த மாதிரி சப்தம் சத்தியம் ததைவச்ச சத்தியம்
சத்யம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோ பிரீதிகரம் பவேத். அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோ பிரீதிகரம் பவேத். இந்த 8 ஞாபகம் வச்சுக்கோங்கோ. இது வச்சு தான் பகவான் அர்ச்சனை பண்ணணும்னா எனக்குள்ளே இந்த குணங்கள் இது இருந்தால் பகவானுக்கு பிடிக்கும். அதுதான் பூஜை. வேறு எதுவுமே நிஜமான பூஜை கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீ உன்னை ஏமாத்துகிற, லோக்கத்தை ஏமாத்துற. எவ்வளோ நாளைக்கு இப்படி ஏமாத்துகிற பிஸ்னஸ்ஸே பண்ணிகிட்ருப்பேன். மாறு இப்போ அதே. சரி, ஒரு 2 நிமிஷம் இந்த 90 கூட சொல்லி முடிச்சுடுறேன். கிஞ்ச ஆர்ஜவம் உதாஹிருதம் ஆர்ஜவம் சமசித்ததா சரி, இங்கே நடுவில் இதுக்கு சொல்கிறதுக்கு அதிக இங்கே என்ன கேள்வி என்ன, ஆர்ஜவம் எதுன்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்ஜவம்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். வாட் இஸ் த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்? உதாகிருதம் கிம்ச ஆர்ஜவம் சமசித்ததா ஏவ ஆர்ஜவம். ஸ்டடி மைண்டு, பேலன்ஸ்டு மைண்டு, சமச்சித்தத்தோடு இருக்கிறது தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். இது தெரியாமல் நிறைய பேர் அவங்க ஃபீல்டில் அவங்க லைஃப்பில் ஐ எம் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன், ஐ கேனாட் டாலரேட், ஐ கேனாட் எல்லோ, ஐ டோன்ட், இந்த இல்லை. இப்போ இருக்கிற கார்ப்பரேட் செக்டரில் வேர்டு இல்லை. அது ஏன்ஷியன்ட். பகவத்கீதையில் பகவான் 3 வாட்டி உபயோகப்படுத்துவார் இந்த ஆர்ஜவம் வேர்டு, தெரியுமா? அதனால் இந்த குணங்கள் இருக்கிறவன் ஞானின்னு சொன்னேன் இல்லையா? அப்போது சுவாமி சின்மயானந்த சொல்லுவார், த ஞானி இஸ் ஹி வைஸ் பர்சன் அகாரணமாக காரணரகிதமாக கம்பேஷன் இருப்பாராம. நீங்கள் அவங்கள மேலே அவ்வளோ கம்பேஷன் எவ்வளோ ஏன்னா கேட்காத, காஸ்லெஸ் கம்பேஷன். குருவுக்கு சிஷ்யன் மேலே காஸ்லெஸ் கம்பேஷன். சிஷ்யன் நினச்சிக்கிறான் நான் என்ன குருவுக்கு பிடிக்கும், ஏதோ விதமாக அவன் நினச்சிக்குவான், அவனும் அவளும். பட் குரு ஸ்டாண்ட் பாயிண்டில் அதனால் குருன்னு புரிஞ்சுக்கணும்னா உனக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வரணும். ஞானின்னு புரிஞ்சுக்கணும்னா உனக்கு கொஞ்சமாவது அந்த ஞான ட்ரேசஸ் இருக்கணும். இட்ஸ் நாட் ஈஸி. அதனால் காரணமில்லாத தயா, அதுதான் ஜீவன் முக்தனுக்கு வைஸ் பர்சனு. அதுக்கப்புறம் இவர் எல்லோருனால சில நஷ்டம் நடக்கிறது. பிரகிருத்திலோ பஞ்சசூனாஸ் நடக்கிறது குருஹஸ்தனால். நம்ம பெருக்கும் போது நிறைய செத்து போயிடும், சமைக்கும் போது செத்து போயிடும், துணி துவைக்கும் போது, அதெல்லாம் குருஹஸ்த தர்மங்கள் சொல்லும்போது பஞ்சயக்னங்கள் அவங்க அந்த 5 ரகமான ஹிம்ச சூனா பஞ்சசூனாக வினஷந்தி குருஹஸ்த பஞ்சயக்னேன. அது எப்படி போடணும்? பஞ்சயக்னங்கள் பண்ணி அது கம்பென்சேட் பண்ணணும். அதுபோல் எதெல்லாம் எனக்கு தெரியாமல், நான் என்னுடைய கான்ஷியஸ் தெரியாமல் எதெல்லாம் whatever I am destroying in the society, in the nature, but I should give more than my destruction. I had to give more constructive work to the society. இதுதான் பெரிய எல்லா மகாத்மா பண்ணுறதே. சரியா? அதனால் he gives more than what he consumed and destroyed. இல்லை சிம்பிளாக சொல்லணும்னா give more than what you take. அதேபோல் நாடு எனக்கு என்ன கொடுக்குறதுன்னு கேட்காத, நாட்டுக்கு நீ என்ன கொடுக்குறேன்னு கேளுன்னு ஒரு பெரியவர் சொன்னார். அது நேற்றுக்கு ஒரு இடத்துல ஒருத்தர் அது கோட் பண்ணார். நம்ம செமிகண்டக்டர் ஒன்று நேற்றுக்கு இனாகரேஷன் ஆகிடுது இல்லையா? அதெல்லாம் தெரியாது சார் எங்களுக்கு. 3வது செமிகண்டக்டர் ஃபேக்டரி இஸ் ஸ்டார்டட் ப்ரொடியூசிங்
12 செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரிஸ் வரணுமனே பிரைம் மினிஸ்டர் சொன்னார். அதில் 3வது நேற்றுக்கு இனாகரேஷன் ஆகும்போது அதோடைய சேர்மன் இந்த கோட் பண்ணார். கொஞ்சம் நல்லது கேடுங்க பரவாயில்ல, வேதாந்தம் கேடுங்க. வேதாந்தம் தான் ஞானம். எப்போ அது சமுதாயம் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம், தயா க்ஷமா அதெல்லாம் சமுதாயம் சுற்றி இருக்கிற உலகம் மாயாவாக இருந்தால் கூட, ஏன்னா நேற்றுக்கு மாயா பற்றி ரொம்ப 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 பேசுகிறீங்க பஞ்சதசி, அது அங்கே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்லட்சியம் இருக்கக்கூடாது. ஆஸ் எ ஹியூமன் பீயிங் யுவர் டியூட்டி இருக்குது, அது மறக்கக்கூடாது. ஆஸ் எ சிட்டிசன் இல்லைன்னா ஹவு யூ கேன் லவ் திஸ் கண்ட்ரி? மாயான்னு சொன்ன மாயனை எப்படி லவ் பண்ணுவேன்? மாயானது உனக்குள்ள ஞானத்தில் வச்சுக்கோ. வெளியில் வந்து இங்கே பார்க்குறதெல்லாம் கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் கமலக்கண்ணா உன் தோற்றம். ஐ சர்வ் த கண்ட்ரி, ஐ சர்வ் த நேஷன், ஐ சர்வ் த சொசைட்டி, ஹியூமன் பீயிங்ஸ். அதனால தான் மகாத்மர்கள் அதுக்கப்புறம் கூட ஞானம் வந்துச்சு எப்போ 30 வருஷம் முன்னாடி. பட் ஸ்டில் தே மூவ் இன் திஸ் வேர்ல்டு, ஒர்க் இன் திஸ் வேர்ல்டு, டூ எ லாட். பெரும்பாலும் நிறைய பேர் பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் உட்கார்ந்தா கூட அவங்கள சுற்றி கூட நடக்கும். ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் நடக்கும். ஸ்பான்டேனியஸ், அது நடந்து தான் ஆகும். என்ன அங்கே வந்து கொடுக்கறது தானே இது அங்கே ஒரு இது த மெயின் ஃபண்டமெண்டல் ரிசல்யூஷன் தேர். குடு அதுக்கு தான் தானம் பற்றி கூட வரும். அப்புறம் இது முன்னாடி பார்த்தோம். சரி, இப்போ இதில் வந்து ஜஸ்ட் படித்தோம் ஆர்ஜவம். என்ன விஷயம்னா ஆர்ஜவம் நிறைய இருக்கு. பகவத்கீதையில் கிருஷ்ணர் எங்கெங்கெல்ல சொன்னார் அந்த ஸ்லோகம் நான் சொல்லணும் இல்லையோ? அது இப்போ சொன்னால் லேட் ஆகிடும் இல்லையோ, உங்களுக்கு பசிக்கும் இல்லையோ? அதனால அடுத்த வாரம் ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः ॐ शान्तिः 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 हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ हरि ओं तत्सत्।